பண்றீங்க? அப்படியா? ஓகே ஓகே. என்ன பண்ணீங்க காலையில இருந்து? வாக்கிங் போனீங்களா? ஓகே. நீ கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தாத்தா. ஆஃபீஸ் உங்களுக்கு தான் இது முன்னாடி தான் இருக்கு. முன்னாடி தான் போகணும். ம் ஆமாம் ஆமாம் தாத்தா. இல்லை கொஞ்சம் பரவாயில்ல தான் வரணும்னா அவ்வளோ இந்த இடத்துக்கு இல்லை. காம்படிஷன் தான் தாத்தா. ஓகே ஏதோ குரல் சொல்லுன்னு சொன்னீங்களா? சொல்லுங்களேன். ஓகே. ம் ஓகே ஓகே. விளக்கம் சொல்லுங்க தாத்தா. விளக்கம் சொல்லுங்க. சூப்பர். ம் விளக்கம் சொல்லுங்க தாத்தா. விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ம் 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 ஐயா நான் ஒரு சொல்றேன், ஒரு கதை கேளுங்க. 1971 பாகிஸ்தான் வந்து நம்ம மேல போர் தொடுக்கும் போது அந்த எல்லையில வந்து ஒரு 149 போர் வீரர்கள் தான் இருந்தாங்க. அவங்க விடிய விடிய சண்டை போட்டாலும் காலையில் கண்டிப்பா ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க. காலையில் எப்படியும் வந்து விமானப்படை நம்ம காப்பாத்திட்டு அந்த 149 பெரிய போர் செஞ்சு எப்படியாவது நம்ம மக்களை இது பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப போரிட்டாங்க. அடுத்த நாள் காலையில விமானப்படை வந்து பார்க்கும்போது அதுல கொஞ்சம் சில பேர் தான் வந்து உயிரோடு இருந்தாங்க. மற்ற எல்லா இந்திய துணை வீரர்களும் இறந்துட்டாங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து இருக்கும் வரை போராடணும்னு நினைக்கல, இறக்கும் வரை போராடணும்னு நினைச்சிருக்காங்க. இதுதாங்க நம்ம இந்தியா படைவீரர்களோட பெரிய ஒரு இது. ஆமாங்க ஐயா. கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க. தாத்தா ஸ்நாக்ஸ் இருக்கு, சாப்பிட்றீங்களா? வேண்டாங்களா? ஓ நைட் சாப்பிட்டுக்கிறீங்களா? சரி இப்போ எதாவது சாப்பிட்றக்கு வேணுங்களா? சரி ஓகே, நான் மட்டும் எடுத்து சாப்பிட்றேன். கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? போட்டுங்க. இல்லைடா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த காம்படிஷனுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். பட் ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் தான் இருந்தால் சொல்லுங்களேன். நோ ப்ராப்ளம். திருக்குறள் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். எஸ். ம் ஓகே. ஓகே நல்லா இருக்கு தாத்தா. இந்த பாயிண்ட் சூப்பராக இருக்கு. கண்டிப்பா. ஓகே.
உங்களால் மட்டும் முடியுது? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த அளவுக்கு எழுதியிருக்கீங்க எங்க இந்தியன் ஆர்மியை பத்தி. எங்க இந்தியன் ஆர்மியை பத்தி அப்படியே டிட்டோவா அவங்க என்ன இப்படி இருக்காங்கிறது 2000 வருஷம் முன்னாடியே அவ்வளவு கணிச்சு எழுதியிருக்கீங்க. ரொம்ப பர்ஃபெக்டா தான். உங்களை மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு இருந்தா இன்னும் எங்கேயோ போயிருப்போம். நாங்க எங்க நாடு அதை படிச்சு ஃபாலோ பண்ணோம்னா. ஆனா தத்த நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு நாங்க ஃபாலோ பண்ணதுனாலும் நாங்க எங்கேயோ போயிருக்கோம். ஒவ்வொருத்தரும் இந்தியாவை ஈஸியாக முந்திரும். சொல்லுங்க தாத்தா, எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பர். என்ஜாய் பண்றீங்களா அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம்? ஓகே ஓகே, ஜூஸ் குடிங்க. சரி, ஒரு குரல் சொல்லுங்களேன். ஒரு குரல், நல்ல குரல் சொல்லுங்க பார்ப்போம். எஸ் எஸ், ஓகே ஓகே ஓகே. அது பொருள் தாத்தா அப்படிங்களா? சரி. ஓகே. ஓகே ஓகே ஓகே. குடிங்க, பேசிட்டு இருக்கேன். ஜூஸ் குடிங்க. சில்னஸ் போதெல்லாம் குடிக்க முடியாது. நல்லா இருக்கு தாத்தா, உங்கள் கருத்து எல்லாமே நல்லா இருக்கு. எங்கள் இந்தியன் ஆர்மிக்கு உங்களோட கருத்துக்கள்லாம் ரொம்ப, அவங்க அந்த காலத்துக்கு நீங்கள் பாராட்டி எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம் தாத்தா, எங்கள் இதில் படை வீரர்கள் பற்றி புறநானூரில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கார்கில்ல வந்து சரவணன் ஒருத்தர் போர் வீரர் இறந்துட்டாரு. அவரை வந்து அவங்க தாய்கிட்ட வந்து பத்திரிக்கையாளர் பேட்டி எடுக்க வந்தபோது, அவர் இறந்துட்டாரு, ஒரே பையனான உங்களுக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அந்த தாய் சொன்னாங்க, அதாவது இன்னொரு பையனா எனக்கு போருக்கு அனுப்புக்கு எனக்கு இன்னொரு பையனை கடவுள் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி போர் வீரர்களை பற்றி ரொம்ப உயர்வா பெருமையா கொண்ட நாட்டில் பிறந்த நம்ம அந்த போர் வீரர்களுக்காக வார்த்தைகளை சொல்ல முடியாதுங்க தாத்தா. ஆமா தாத்தா. சொல்லுங்க. தூக்கம் இல்லைங்களா? ஓகே சரி, ஓகே. இப்போ இருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம் படை வீரர்களை பற்றி. ஓகே ஓகேங்கய்யா. எப்படி 2000 வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு பறவைகளை பற்றி எழுதுனீங்களோ தெரியல. ஆனால் இன்னைக்கும் பறவைகளுக்கு நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படியே பொருந்தா. அவ்வளோ இதாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா எங்களோட வரலாற்றுல எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்களோட இதில் எல்லாம் வந்து, அதாவது ஒரு ஆண் குழந்தையை பெற்று அந்த குழந்தைய வந்து போருக்கு அனுப்பினா மீன்ஸ் அந்த குழந்தை அந்த லேடியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மலடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆண் குழந்தையை பெற்று அந்த குழந்தைய வந்து போருக்கு அனுப்ப முடியலன்னா அந்த அந்த பொம்பளை தான் மலடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உண்மையா? உண்மையா? ஓகே பாருங்க. ஓகே, பக்கத்து அந்த சைடு பெட்ரூம் படுத்துங்க. ஜஸ்ட் போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க ஐயா.
எனக்கு வந்து பெட்ரூம் லைட்டே போதும். ஓகே, குட் நைட். குட் நைட். ஹாய் தாத்தா. வாங்க. குட் மார்னிங். நல்லா தூங்கிங்களா? ஆமாம் தாத்தா. கொஞ்சம் மார்னிங் வந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன். தாத்தா இனிமேல் தான் குக் பண்ணணும். என்ன சாப்பிடலாம்? ஓகே சொல்லுங்க. ஓகே, காலையில் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஏதாவது குரல் சொல்ல பார்ப்போம். அப்படிங்களா? ஓகே, சரி சொல்லுங்க. ரெண்டு மேல்வரினும் கூடி இது நிற்கும் ஆற்றல் அதுவே படை. ஓகே, அவனே எதிர்த்து வந்தாலும் கூடி நின்று எதிர்த்துச் சண்டையிடும் ஆற்றலே உடையதே படை. இப்படித்தான் உங்களால் மட்டும் முடிஞ்சது. இப்படி இந்த அளவுக்கு பெருமையா சொல்றீங்க. சான்ஸ்லெஸ். தாத்தா. தாத்தா இதே மாதிரி தான் ஒரு 2011 மும்பையில் தாஜ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதியா ஆக்கிரமிச்சு நிறைய பேர்த்த கொண்டு குடிச்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு சின்னவங்க பெரியவங்க யாரையுமே பார்க்கல, எல்லாத்தையுமே இது பண்ணாங்க. பட் ஆனால் இந்தியன் ஆர்மி அதில் பூந்து பயங்கரமாக போராடி எல்லாத்தையும் காப்பாற்றினாங்க. அதில் ஒரு இந்திய வீரர் சந்தீப்னு சொல்லி பெங்களூர்காரரு, அவர் சான்ஸே இல்லை, யாரும் வராதிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட போனாரு. ஆனால் திரும்பி வரவே இல்லை. அந்த மாதிரி பெருமையான நிறைய ராணுவ வீரர்கள் கொண்டதுதான் எங்க இந்தியா. சான்ஸே இல்லை. ஐயா, அது வந்து மனசு தொட்டுட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய இதாக இருக்கு.